குருவே சர்வலோகானாம் விஜரி பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் வீட்டில் வறுமை அதிகம் சேருது. வீட்டில் வறுமை வருவதற்கு என்ன காரணம்? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கல. இப்போ அந்த காலத்தில் பெரியவங்க இருந்தாங்க, நமக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே தனி குடித்தனமாக இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருது. இப்படி வறுமை தாண்டவமாட நான் சொல்ல போகிற விஷயம் இதுதான் காரணமா அப்படின்னா அதுதான் காரணம். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களையே தயார்படுத்திக்கணும். பெரும்பாலும் வீடுகளில் ஒட்டடைகள் அதிகமாக இருக்குது. வீடுகளில் தரையும் சுத்தப்படுத்தணும், செவறுகளையும் சுத்தப்படுத்தணும். சீலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டடைகள் அதிகமாகிடுது. இப்போ ஒட்டடைகள் அதிகமாகும் போது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வீட்டுக்குள்ளே வந்துடும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இப்போ எல்லாருமே நிறைய பேர் அழுகு துணிகளை உடுத்துகிறாங்க. பிறகு பிடிச்சமான ஒரு சட்டை இருக்குது அப்படின்னா அதை 3 நாள் 4 நாள் வரைக்கும் போடுறாங்க. அந்த மாதிரி அழுகு துணிகளை உடுத்தும் போது நம்ம உடம்பில் ரெஃப்ரெஷ் இல்லாமல் போயிடும். இது ஒரு அடிப்படை காரணம். மூணாவது, வீட்டில் அரிசி பருப்பு போன்ற பொருள்களை எல்லாம் சுத்தமாக காலி பண்ணி துடைச்ச போல் வச்சுருக்கிறது. ஏன்டா வீடை இப்படி வச்சுருக்கிற, அரிசி தீர்ந்து போய் அப்பப்போ போய் 1 கிலோ 1.5 கிலோ வாங்குறது, அந்த மாதிரிலாம் வறுமை வந்துடும். எனக்கு தெரிய ஒரு வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் காலையில் வேலைக்கு போனார்னா ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் கொண்டாந்து ஒரு 10 ரூபா கொடுப்பார். அந்த காலத்தில் 10 ரூபா கொடுத்த உடனே அந்த அம்மா ஒரு பையை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சீமை தண்ணி கேனை ஒன்று எடுத்துக்கிட்டு இல்லை பாட்டில் எடுத்துக்கிட்டு போய் அந்த 10 ரூபாய்க்குள்ள அரிசி பருப்பு கொஞ்சம் சீமெண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த அடுப்பில் ஊற்றி பற்ற வச்சு சமைச்சு அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்போ கொண்டு வர்றதில் ஒரு கைப்பிடி அரிசி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு காரணம். அப்போ அந்த குடும்பங்களில் அவ்வளோ வறுமை வருவதற்கு காரணம் என்ன என்றால் நான் சொல்ல போகிற பல விஷயங்கள். சில வீடுகளில் சாப்பிட்ட உடனே பாத்திரத்தை அப்படியே காஞ்சிக்கிட்டே கிடக்கும், சிங்கில் நிறைஞ்சு நிற்கும். வீட்டுக்குள்ளே வருவாங்க போவாங்க, யாராவது ஒரு பிள்ளையாவது எடுத்து ஒரு பாத்திரத்தை கழுவி எடுத்து தொடச்சி வச்சோம் கொண்டோம் அப்படின்னு இருக்காது. அதனால் அவரவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை அவங்களே கழுவிட்டாங்கன்னா ஓரளவுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதே போல் ராத்திரியில் அடுப்படியை சுத்தமாக்கி பாத்திரத்தில் நல்லா கழுவி பெருக்கி எடுத்து வச்சுட்டு அடுப்பையும் சுத்தமாக்கி அட்சயம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு தான் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதே போல் சூரியன் மறைந்த பிறகு நகத்தை வெட்டுறது, அது இப்போ யார் புத்தி சொன்னால் கேட்குறதில்ல. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமேல என்ன பண்ணுறதுன்னா அந்த நெயில் கட்டுற இடங்கிறது இல்லைன்னா யாராவது சொல்லிடுவாங்களே, நெயில் கட்டு கேட்டால் சத்தம் போடுவாங்களேன்னு கொல்லப்புறத்தில் போய் நகத்தை கடிச்சு தூக்கி போடுறது. இதெல்லாம் தரித்திரத்துக்கு அடையாளம். இப்போ ஒரு பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஆண்கள் வீட்டுக்கு விளக்கை ஏற்றலாம். ஆனால் இப்போ எல்லா ஆண்களும் பார்த்திங்கன்னா பெண் நல்லா இருந்தாலும் கூட ஆண்கள் தான் விளக்கு ஏற்றுறாங்க சில நேரத்தில். அது கூட வறுமை தாண்டவமாட வந்துடும். அதே போல் பெரியவர்களுடைய பேச்சை கேட்காமல் அவமதிப்பது, அலட்சியமாக இருப்பது, எடுத்தெறிஞ்சு பேசுவது, இது கூட சனி பகவானினுடைய குற்றமாக மாறிவிடும். அதனால் அந்த குடும்பத்தில் வறுமை வருவதற்கு இது ஒரு அடிப்படை காரணம். வெள்ளிக்கிழமை சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் போய் கடன் கொடுக்கறது, சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க பாலோ தயிரோ மோரோ கேட்பது, இதெல்லாம் வறுமை. நம்ம வீடுகளில் சில நேரங்களில் சில நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம குடும்பத்தில் வறுமை, ஏழ்மை, தரித்திரம், பீடை இது போன்றவைகள் வராமல் தடுக்கலாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வீடியோவை பாருங்கள், குறிச்சிக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வீடு மனையடி சாஸ்திரம் வாஸ்துப்படி வீடு கட்டணும்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.